My dear students, இன்னைக்குள்ள வீடியோல 11th chemistry unit 4 hydrogen lessonல hydrates அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. என்னன்னா ஹைட்ரஜன் ஒரு அதர் எலமெண்ட் கூட கம்பைன் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட டெஃபினிஷன் பாருங்க. ஹைட்ரஜன் ஃபார்ம்ஸ் பைனரி ஹைட்ரைட்ஸ் வித் மெனி எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். அதாவது ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணுது என்னது, ஒரு பைனரி ஹைட்ரைட்ஸ். பைனரி அப்படிங்கிறது என்னது, ரெண்டு இருக்கக்கூடியது. இப்ப சோடியம் கூட ஹைட்ரஜன் கம்பைன் ஆகி கிடைக்கக்கூடியது சோடியம் ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க என்னது இருக்கு, சோடியம் ஒரு எலமெண்ட், இன்னொரு ஹைட்ரஜன், ரெண்டு கம்பைன் ஆகி கிடைக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், பைனரி ஹைட்ரேட்ஸ். அதே மாதிரி லித்தியம் ஹைட்ரேட் LiH, இந்த மாதிரி ரெண்டு காம்பவுண்ட் ஹைட்ரஜனும் இன்னொரு எலமெண்ட் கூட கம்பைன் ஆகி இருக்கக்கூடியது பைனரி காம்பவுண்ட்ஸ், என்னன்னா பைனரி ஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வித் மெனி எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் என்னது, நம்முடைய இப்போ பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் S பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ 1s 2s பிளாக்ல இருக்கக்கூடியதுல நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ சப்போஸ் லித்தியம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன சொல்லுவோம், 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி போட்டுக்கலாம், 1s2 2s1. ஸோ இந்த லித்தியம்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ஈஸியா டொனேட் பண்ணும். ஸோ டொனேட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ், அப்படிதானே. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மெட்டல்ஸ் எல்லாம், ஒவ்வொரு எலமெண்ட், எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி அது பாசிட்டிவ் சார்ஜா மாறுமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் கூட, அதாவது மெட்டல்ஸா இருக்கலாம், நான் மெட்டல்ஸா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் கூட கம்பைன்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும். அந்த ப்ராடக்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டெர்னரி ப்ராடக்டையும் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லணும். அதாவது ரெண்டு எலமெண்ட்ஸ் கூட, என்னெல்லாம் மெட்டல்ஸ் கூட அப்படின்னா, லித்தியம் போரோஹைட்ரேட், இட் ஆல்சோ ஃபார்ம் டெர்னரி காம்பவுண்ட்ஸ். டெர்னரி காம்பவுண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா, லித்தியம் போரோஹைட்ரைட் அண்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். இதுல 2 இருக்கு, அப்படிதான், லித்தியம் இருக்கு, போரான் இருக்கு, ஹைட்ரஜன் கம்பைண்டா இருக்கு. ஸோ 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. இங்கே அதே மாதிரி தான் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் 3 இருக்கு. அதனால தான் இது என்னன்னு சொல்லுவோம், டெர்னரி ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ புரிஞ்சுட்டுல, ஹைட்ரைட்ஸ் அப்படிங்கிறது அதர் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் கூட கம்பைன் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் தான் என்னன்னு சொல்றோம், ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். Next, this hydrates are classified into 3. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ionic hydrates are saline hydrates. Next, covalent hydrates are molecular hydrates. Third one, metallic hydrates are interstitial hydrates. So இந்த hydrates-ல 3 டைப் இருக்கு. இந்த 3 டைப்பையும் ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். So first என்ன பார்க்கணும் அப்படின்னா, ionic hydrates are saline hydrates அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So a hydrate formed by ionic bonding between hydrogen and an element composed of an electropositive element. அதாவது ஒரு ஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஹைட்ரஜன் இன்னொரு எலமெண்ட் கூட, அந்த எலமெண்ட் எப்படி இருக்கும்னு சொன்னோம், எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸா இருக்கும், இதுதானே. ஸோ இந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் கூட ஹைட்ரஜன் கம்பைன் ஆகும்போது அந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்டுக்கும் அந்த ஹைட்ரஜனுக்கு இடையில அயோனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஹைட்ரேட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அயோனிக் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அயோனிக் பாண்ட், அதாவது எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ்னா நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆல்கலி மெட்டல் அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல். ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் அண்ட் செகண்ட் குரூப் எலமெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், S பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல என்னெல்லாம் வரும், ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், அந்த மாதிரி போகும். ஸோ செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம், இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் குரூப்ல இருக்கக்கூடியது ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் கூட இப்போ சப்போஸ் சோடியம் கூட ஹைட்ரஜன் கம்பைன்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சோடியம் கம்பைன்ஸ் வித் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் சோடியம் ஹைட்ரைடு. ஸோ இதுல அயோனிக் பாண்ட் எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு, 11. சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி போட்டுக்கலாம், 1s2 2s2
2p இங்க 4 ஆயிடுச்சு. ஸோ இங்க எவ்வளவு இருக்கு 6 இருக்கு. 6 போட்டுக்கலாம். அப்படி அப்ப 10 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும் 3s1 ஆயிடும். அதே மாதிரி ஹைட்ரஜன் போட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு 1s1. ஸோ இந்த சோடியம் ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகும்போது இந்த சோடியம் இந்த அவுட்டர் மோஸ்ட் s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ஈஸியா ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ணுது. ஸோ டொனேட் பண்ணும்போது சோடியம்ங்கிறது எந்த மாறும் சோடியம் பிளஸ் நமக்கு தெரியும் when it's lose electron it becomes positive charge அப்படிதானே. அதே மாதிரி ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது it becomes the negative charge. ஸோ சோடியம் ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும்போது சோடியம் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு, ஹைட்ரஜன்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு அயான்ஸுக்கு இடையில இப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பாண்ட் தான் Na பிளஸுக்கும் H மைனஸுக்கு இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சோ இந்த டூ அயான்ஸுக்கு இடையில இப்போ பாண்ட் ஃபார்ம் ஆகுறத நம்ம என்ன சொல்லுவோம் அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுல? அதாவது சோடியம்ங்கிறது ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது அப்படிதானே. சோ சோடியம் ஒரு எலக்ட்ரானை ஹைட்ரஜனுக்கு, அதே மாதிரி எந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்டா இருந்தாலும் அது ஒரு எலக்ட்ரானை ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட், அதாவது அந்த மெட்டல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜா மாறும், ஹைட்ரஜன் நெகட்டிவ் சார்ஜா மாறும். சோ ரெண்டு அயான்ஸுக்கு இடையில இப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அயானிக் பாண்ட் சொல்றோம். சோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஹைட்ரைட்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அயானிக் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இத ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே அயோனிக் ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணும் எக்ஸப்ட் பெரிலியம் அண்ட் மெக்னீசியம். சோ எதனால அப்படின்னா இந்த பெரிலியம் அண்ட் மெக்னீசியம் ஒரு எலக்ட்ரானை ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ணாது. அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டொனேட் பண்ணும், ஹைட்ரஜன் கூட கம்பைன்ட் ஆகி அயோனிக் ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஆனா பெரிலியமும் மெக்னீசியமும் அயோனிக் ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணாது. ஏன்னு பார்த்தோம்னா பெரிலியம் மெக்னீசியமும் அதோட அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ணாததுனால it does not form the ionic hydrides. நெக்ஸ்ட் இந்த அயோனிக் ஹைட்ரைட்ஸ் நம்ம சலைன் ஹைட்ரைட்ஸ்னு சொல்லலாம் அப்படிதானே. சோ இந்த சலைன் ஹைட்ரைட்ஸ் எதனால சொல்றோம் அப்படின்னா இந்த அயோனிக் ஹைட்ரைட்ஸா இருக்கும்போது இது என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. சோ இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாம இருக்கக்கூடியது நம்ம லிக்விட் ஸ்டேட்ல கன்வெர்ட் பண்ணும்போது அந்த லிக்விட் சோடியம் அயோனிக் ஹைட்ரைட் என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். சோ when it dissolves in water it gives alkali sodium hydroxide and liberation of hydrogen. அதாவது இந்த H2O எப்படி ஸ்பிளிட் ஆகும் H plus and OH minus ஸ்பிளிட் ஆகும்போது இதுல இருக்கக்கூடிய எண்ணெயும் இதுல இருக்கக்கூடிய OH minus கம்பைன் ஆகி என்ன கிடைக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து என்ன ஆகும் ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். சோ இது அயோனிக் ஹைட்ரைடுங்கிறது ஒரு சால்ட் மாதிரி. இப்ப NaCl சோடியம் குளோரைடு சால்ட்னு சொல்றோம். இதுல என்னெல்லாம் இருக்கு சோடியம் பிளஸ் அயான் அண்ட் குளோரின் மைனஸ் அயான் அப்படிதானே. சோ அதே மாதிரி அயோனிக் ஹைட்ரைட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் அயான்ஸ். அப்போ அதுல டிசால்வ் பண்ணும்போது வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஒரு பேஸ் அண்ட் ஹைட்ரஜனை லிபரேட் பண்றதுனால இது நம்ம என்னன்னு சொல்றோம் சலைன் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுல? சோ இதான் என்னது அயோனிக் ஹைட்ரைட்ஸ். So next is second type of hydrates என்ன பார்க்கிறோம் covalent hydrates or molecular hydrates. So covalent hydrates என்னன்னு பார்க்கலாம். Hydrogen is attached to another element by sharing of electrons. அதாவது ஹைட்ரஜன் இன்னொரு எலிமெண்ட் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஹைட்ரஜனும் அட்டாச்டா இருக்கக்கூடிய எலிமெண்ட் ஒரு மியூச்சுவல் ஷேரிங் எலக்ட்ரான்ஸை மியூச்சுவலா ஷேர் பண்ணும்போது ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பாண்ட் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த ப்ராடக்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா கோவலண்ட் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? அதாவது அயோனிக்கும் கோவலண்டும் டிஃப்ரெண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அயோனிக் ஹைட்ரேட்ஸ்னா என்னன்னு சொன்னோம் ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் கூட கம்பைன் ஆயிருக்குன்னா அந்த எலிமெண்ட் ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும், அந்த ஹைட்ரஜன் அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும் அப்படிதானே. ஸோ போத்து என்னது அக்செப்டன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கு அப்படிதானே. சோ அந்த மாதிரி நடக்குறது நம்ம என்ன சொல்லுவோம் அயோனிக் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோவலண்ட் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் கூட கம்பைண்டா இருக்கக்கூடிய எலிமெண்ட் மியூச்சுவலா ஷேர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் வாட்டர் கிடைக்கும். சோ H2O இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது இங்க 2 போட்டுக்கலாம், இங்க ஹைட்ரஜன் இங்க 2 இருக்குல்ல, சோ இங்க ஒரு 2 போட்டோம்னா கரெக்ட் ஆயிடும். சோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணும்போது இப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு 8. சோ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி போட்டுக்கலாம் 1s2
2s2 2p4 கரெக்டா? இங்க 4 இங்க 4 சோ 8 ஆயிடுச்சு. சோ இத ஷெல்ஸ்ல டிசிக்னேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? அதாவது k ஷெல் அப்படினு சொல்லுவோம். இதுதானே? சோ ஃபர்ஸ்ட் ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்கு. செகண்ட் l ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 6 இருக்கு. சோ இது நம்ம எலக்ட்ரான்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர்ல போடுறோம். அதாவது ஆக்ஸிஜனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படினா இன்னர் ஆர்பிட்டல்ல அல்லனா இன்னர் ஷெல்ல எவ்வளவு இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அவுட்டர் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ். சோ இதுல 6 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கலாம். 3 4 5 6 electrons. So hydrogen ரெண்டு ஹைட்ரஜன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 6 எலக்ட்ரான்ஸையும் 6 எலக்ட்ரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் கூட ஹைட்ரஜன் அதோட எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுது. அப்படிதானே? இந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானையும் இந்த ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் மியூச்சுவலா ஷேர் ஆகும்போது இதுல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில. இந்த பாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான ஆக்சிஜன்ல எலக்ட்ரான் கூட ஷேர் பண்ணுது. சோ இப்போ இது ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை ஃபில் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது என்னது? அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? 2 இருக்கணும். செகண்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2p ல மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம்? 6 இருக்கலாம். So 6 2 கம்பைன் ஆகும்போது so 2, 8 அப்படின்னு வரும். அப்படிதானே? சோ இப்போ ஆக்சிஜன் அதை கம்ப்ளீட் பண்ணுதான்னு பார்க்கலாம். இப்போ ஆக்சிஜனோட இன்னர் மோஸ்ட் அதாவது உள்ள இருக்கக்கூடிய ஷெல்ல கரெக்டா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அவுட்டர் ஷெல்ல பாருங்க இங்க 2 இங்க 2 4 ஆயிடுச்சு. வெளியே 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ டோட்டல் 8 ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய காம்பவுண்டா இருந்தா தான் அது ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டா இருக்கும். இல்லைன்னா அன்ஸ்டேபிள் ஈஸியா பாண்ட் பிரேக் ஆகி திரும்ப அது டிகம்போஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இது ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அயோனிக் காம்பவுண்ட்ங்கிறது ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, அப்போ ஃபார்ம் ஆகக்கூடியது. ஆனா கோவலண்ட் அப்படிங்கிறது ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் அதுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸை மியூச்சுவலா ஷேர் பண்ணும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ்ல குரூப் அதாவது குரூப் நம்பர் 13 to 17 elements குரூப் நம்பர் 13 to 17 elements எல்லாமே. next covalent hydrides are classified into 3. என்னலானா electron deficient, electron precise and electron rich hydrides. இப்போ electron deficient அப்படிங்கிறது என்னது? deficientனாலே குறைவா இருக்கு. இதுதான் இப்போ எலக்ட்ரான் குறைவா இருக்கக்கூடியது electron deficient hydrides அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரான் ப்ரிசைஸ் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இருக்கு. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவையோ ஒரு ஆக்டெட் கான்ஃபிகரேஷனுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவையோ அது போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது எலக்ட்ரான் ப்ரிசைஸ் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரான் ரிச் அதிகமா இருக்கு, கான்ஃபிகரேஷன் போக இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இப்போ எலக்ட்ரான் ரிச் குரூப் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்றது என்னன்னா இது 13th group elements கூட. 13th groupனா என்ன சொல்லுவோம்? கார்பன் ஃபேமிலி. அப்படிதானே? சோ 13th group elements கூட ஃபார்ம் ஆகக்கூடியது என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஹைட்ரைட்ஸ். சோ கார்பன் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் கார்பன் எடுக்கிறோம்னு வெச்சுக்கோங்க. கார்பன் ஹைட்ரஜன் 13th groupங்கிறது போரான் ஃபேமிலி. சோ போரான் ஃபேமிலி போரான் நம்ம எடுக்கிறோம். போரான் கம்பைன்ஸ் வித் ஹைட்ரஜன். போரானும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகும்போது எப்படி அது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஹைட்ரைடா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ போரானோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 5. சோ 5 எடுக்கிறோம் அப்படின்னா 1s2 2s2 2p1. சோ இத ஷெல்ல டிசிக்னேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல எவ்வளவு இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு k ஷெல். செகண்ட் ஷெல்ல எவ்வளவு இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இது நம்ம ஒரு ஷெல் அல்லனா அதோட ஸ்ட்ரக்சர் போடுறோம்னா நடுவுல நியூக்ளியஸ் போட்டுக்கோங்க. இந்த பக்கத்துல என்ன வரும்? ரெண்டு ஷெல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெல் இருக்கு, செகண்ட் ஷெல் இருக்கு. அப்படிதானே? சோ ஃபர்ஸ்ட் ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ். சோ 2 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கலாம். செகண்ட் ஷெல்ல அவுட்டர் மோஸ்ட்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இங்க ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னா சோ இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா போரான்ல 3 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த 3 எலக்ட்ரான்ஸையும் 3 ஹைட்ரஜன் கூட இது ஷேர் பண்ணி ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ண முடியும். இதுதானே? சோ இதுல 3 எலக்ட்ரான்ஸ் இதுல கம்பைன் 3 ஹைட்ரஜன் இதுல கம்பைன் ஆகுது.
இப்போ 3 ஹைட்ரஜன் கம்பைன் ஆகும்போது அந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை போரானுக்கு ஷேர் பண்ணுது. போரானோட அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் கூட ஷேர் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் இதுக்கு ஷேர் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கத்துலயும் ஒரு ஹைட்ரஜன் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை பாண்ட் ஃபார்மேஷனுக்கு கொடுக்குது. அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, ஒரு பாண்ட் ஃபார்மேஷன்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா BH3ங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இது ஸ்டேபிளா இருக்கா இல்லைன்னா ஆக்டேட்டிவ் கான்ஃபிகரேஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்தோம்னா, இப்போ ஹைட்ரஜன் இங்க 2 இங்க 2 இங்க 2. ஸோ டோட்டல் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆக்டேட்டிவ் கான்ஃபிகரேஷன்னா எவ்வளவு வரணும்? K ஷெல்லுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அடுத்தது எல் ஷெல் வரும்போது அந்த எல் ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? எஸ்ல 2, Pல எவ்வளவு வரைக்கும் இருக்கலாம்? மேக்ஸிமம் 6 வரைக்கும் இருக்கலாம். So 6 plus 2 எவ்வளவு இருக்கணும்? 8. So 2,8 இருந்துச்சுன்னா தான் ஆக்டேட்டிவ் கான்ஃபிகரேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும். So இங்க போரான் BH3 பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்டேட்டிவ் கான்ஃபிகரேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு 8 electrons வேணும். ஆனா இங்க 6 electrons தான் இருக்கு. So it's need 2 more electrons to satisfy the octet configuration. அப்படிதானே? So இந்த 2 electrons குறைவா இருக்கு. ஒரு octet இல்லனா ஒரு stable compound ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 2 electrons குறைவா இருக்குங்கிறதுனால தான் இந்த ஹைட்ரேட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? electron deficient hydrides அப்படினு சொல்றோம். புரிஞ்சுச்சுல? அதாவது ஒரு ஸ்டேபிள், அதாவது இது pH3ங்கிறது இப்ப ஸ்டேபிள் கிடையாது, ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். திரும்பவும் இந்த பாண்ட் பிரேக் ஆகி இது டிகம்போஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு BH3 கூட கம்பைன் ஆகி இது டைபோரைனா தான் இருக்கும். டைபோரைனா தான் ஸ்டேபிள் ஆகும். அப்பதான் இந்த ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் கரெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லனா ஒரு ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எலக்ட்ரான்ஸ் குறைவா இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஹைட்ரேட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் ப்ரிசைஸ் அப்படின்னு பார்க்கலாம். எலக்ட்ரான் ப்ரிசைஸ்னா என்ன சொன்னோம்? சாட்டிஸ்ஃபையா இருக்கு அப்படின்னு சொன்னோம். சோ இது 14th குரூப் எலிமெண்ட்ஸ் கூட கம்பைன் ஆகும். 14th குரூப்ல இருக்கக்கூடியது என்னது? கார்பன் ஃபேமிலின்னு சொல்றோம். சோ கார்பன் கூட எலக்ட்ரான் கம்பைன் ஆகும்போது இல்லனா ஹைட்ரஜன் கம்பைன் ஆகும்போது என்ன கிடைக்கும்? இப்போ மீத்தேன்ங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா கார்பனோட வேலன்ஸ் அட்டாமிக் நம்பர் 6. சோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி போட்டுக்கலாம்? 1s2 2s2 2p2. So first shell 2 electrons இருக்கு, second shell 4 electrons இருக்கு. So இதோட ஸ்ட்ரக்சர் போட்டோம் அப்படின்னா first shell K shell, second shell L shell போடலாம். இப்போ electrons fill பண்றோம். first shell 2 electrons இருக்கு, second shell எவ்வளவு? 2 plus 2 4 electrons இருக்கு. So 1 2 3 4. So இதோட மீனிங் என்னது? கார்பனால 4 ஹைட்ரஜன் ஆட்டத்தை கூட 4 எலக்ட்ரான்ஸை கம்பைன் பண்ணி CH4 ஃபார்ம் பண்ண முடியும். அப்படிதானே? சோ இந்த 4 ஹைட்ரஜன் கம்பைன் ஆகுது. சோ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான்ஸை மியூச்சுவலா ஷேர் பண்ணுது. இந்த பக்கமும் ஹைட்ரஜன் மியூச்சுவலா ஷேர் பண்ணும்போது ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ இந்த பக்கமும் ஹைட்ரஜன் ஷேர் பண்ணுது. இந்த பக்கத்துல என்ன ஆகுது? ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடியது CH4 காம்பவுண்ட்னு சொல்லுவோம். அப்படிதானே? மீத்தேன் காம்பவுண்ட் CH4 அப்படிங்கிறது. சோ இது ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டானு செக் பண்ணோம்னா கார்பன் ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, கரெக்டா இருக்கு. அவுட்டர் மோஸ்ட்ல இதுல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஹைட்ரஜன் ஷேர் பண்ண 4 எலக்ட்ரான்ஸ். சோ டோட்டல் என்ன ஆயிடுச்சு? 8 எலக்ட்ரான். சோ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அப்படிதானே? காம்பவுண்ட் ஸ்டேபிளா இருக்கு, இது ஆக்டேட் கான்ஃபிகரேஷனையும் ஸ்டேபிள் பண்ணுது. சோ போதுமான எலக்ட்ரான்ஸ் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஹைட்ரேட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரான் ப்ரிசைஸ் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது என்னன்னா 15th குரூப் எலிமெண்ட்ஸ் கூட கம்பைன் ஆகும்போது எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 15th குரூப்னா என்னது? நைட்ரஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். ஸோ நைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் கம்பைன்ட் ஆகி கிடைக்குது பார்த்தோம்னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 7. சோ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி போட்டுக்கலாம்? 1s2 2s2 2p3. அப்படிதானே? 2 2 2 4 plus 3. சோ 7 ஆயிடுச்சு. சோ இதோட ஸ்ட்ரக்சர் போடும்போது எப்படி வரும்? நடுவுல நியூக்ளியஸ் போட்டுக்கலாம். இந்த பக்கத்துல 2 ஷெல்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் K ஷெல், செகண்ட் வரக்கூடியது L ஷெல் போடலாம். இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, செகண்ட் ஷெல்ல எவ்வளவு இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ 5 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கலாம். 2 3 4 5.
சோ இதோட மீனிங் என்னது, நைட்ரஜனால இன்னும் 5 ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹைட்ரஜன் இதுல எலக்ட்ரான்ஸ் இதுல பிரசன்ஸ் ஆயிருக்கு அப்படிதானே. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா 5 ஹைட்ரஜனை ஷேர் பண்ணுச்சு அப்படின்னா இப்ப இதுல ஆல்ரெடி 5 இருக்கு. சோ இன்னொரு 5 வரும்போது என்ன ஆயிடும், 10 எலக்ட்ரான்ஸ் ஆயிடும். ஆக்டெட் கான்ஃபிகரேஷனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் போதும் அப்படிதானே. சோ 10 எலக்ட்ரான் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் இங்க அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ இது ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணாது. சோ ஸ்டேபிள் காம்பவுண்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு 3 ஹைட்ரஜன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ஷேர் பண்ணிக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன், சோ அதே மாதிரி இங்க ஒரு ஹைட்ரஜன் போட்டோம்னா இங்க ஒரு மியூச்சுவல் ஷேரிங், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் போட்டோம்னா ஒரு மியூச்சுவல் ஷேரிங். சோ இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் என்னது, NH3 அமோனியாங்கிற காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ், ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. செகண்ட் ஷெல் பார்த்தோம் 2 4 6 8 இருக்கு அப்படிதானே. சோ NH3ங்கிறது ஸ்டேபிள் காம்பவுண்டா இருக்கும். ஆனா இதுல 2 லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க. லான் பேர்னா என்னது, பாண்டிங்க இன்வால்வ் ஆகாம இருக்கக்கூடியது. இப்ப இதோட இந்த 3 எலக்ட்ரான்ஸும் ஹைட்ரஜன் கூட பாண்டிங்ல ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு. சோ பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம தனியா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த 2 எலக்ட்ரான்ஸால திரும்பவும் 2 ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆக முடியும். ஆனா ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னா அர்த்தம் மீனிங் என்னது, இதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிதானே. ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டையும் தாண்டி 2 எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ சிம்பிள் கான்செப்ட் இதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எலக்ட்ரான்ஸ் குறைவா இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சுன்னா ப்ரிசைஸ், எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். The last hydrates என்னன்னா metallic or interstitial hydrates. It is obtained by hydrogenation of metals and alloy in which hydrogen occupies the interstitial site. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு மெட்டல் இருக்கு, அந்த மெட்டல் மேல ஹைட்ரஜனை ரொம்ப திணிக்கிறது, ரொம்ப பிரஸ் பண்ணி பண்றது. அதாவது இந்த பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெட்டல் மேல இந்த ஹைட்ரஜனை ரொம்ப அதிகமா நம்ம திணிக்கும் போது இந்த மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜியோமெட்ரியில எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டலோட வாய்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன வேக்கன்சி ஹோல்ஸ் இருக்கும்ல, இந்த ஹோல்ஸ்ல போய் இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா ஆக்குபை ஆகும். இது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். இண்டஸ்ட்ரியல்னா என்னது, இப்ப இதுல ஒரு மெட்டல் இருக்கு, இப்ப டைட்டானியம்ங்கிற மெட்டல், இது எல்லாமே டைட்டானியம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டைட்டானியத்துக்கு இடையில என்ன இருக்கும், சின்ன சின்ன வாய்ட்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸுக்கு இடையில தான் இந்த ஹைட்ரஜன் போய் ஒரு இண்டஸ்ட்ரியல் பொசிஷன்ல ஆக்குபை ஆகி ஒரு மெட்டல் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்றதுனால இது நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டாலிக் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா. இப்ப இதனாலதான் இது இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரைட்ஸ் சொல்றோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி இது என்ன ஆகும் அப்படின்னா டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் கூட இது மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்ப டைட்டானியம்ங்கிற ஒரு காம்பவுண்ட் கூட ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆச்சு, டைட்டானியம் ஹைட்ரைட்ஸ்ங்கிற ஒரு மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா இந்த டைட்டானியம் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி என்னவோ அதுதான் இந்த டைட்டானியம் ஹைட்ரைடோட ப்ராப்பர்ட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஸ்டோக்கியோமெட்ரிக்னா என்னது, ஸ்டோக்கியோமெட்ரிக்னா ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ. இப்ப டைட்டானியம் ஹைட்ரஜனும் 1:1 ரேஷியோல இருக்கு, இல்லைன்னா 2:3 ரேஷியோல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோல இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டோக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் அப்படிங்கிறது இப்ப டைட்டானியம் ஹைட்ரஜன் இருக்குன்னா இந்த ஹைட்ரஜன் என்ன எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.5 to 1.8 வரைக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது, ஹைட்ரஜன் இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 1.5 to 1.8ல எந்த ரேஷியோல வேணாலும் பிரசன்ஸா இருக்கலாம். அதே மாதிரி பலேடியம் பார்த்தோம் அப்படின்னா பலேடியம் ஹைட்ரைட்ஸ், இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் 0.6 to 0.8. சோ இந்த மாதிரி ஒரு பிக்சட் ரேஷியோ இல்லாம இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஸ்டோக்கியோமெட்ரி அப்படின்னு சொல்றோம். சோ மெட்டாலிக் ஹைட்ரைட்ங்கிறது ஒரு நான் ஸ்டோக்கியோமெட்ரிக். அப்புறம் இது வெயிட் ரொம்ப குறைவான ஒரு மெட்டல் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னது, ஒரு தெர்மலி அன்ஸ்டேபிள். இது முக்கியமா எதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்ப ஹைட்ரஜன்ங்கிறது கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது, இது நம்ம லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் கொடுத்தோம்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த லிக்விட ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வச்சிருக்கணும். ஏன்னா இந்த லிக்விட் ஹைட்ரஜன் சப்போஸ் லீக் ஆயிடுச்சுன்னா இது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி வெடிக்கக்கூடியது. ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகும்போது அது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன்.
ஸோ இது வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் லிக்விட் ஹைட்ரஜனை ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப சேஃபா தான் அதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கு இந்த மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதான் என்ன சொல்றோம், மெட்டாலிக் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரேட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் ஹைட்ரேட்ஸ், அதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்ஸ் பார்த்தோம். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் கூட. ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.